ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சமையல் தான் வந்துட்டு காமிச்சிருக்கேன். சிக்கன் குழம்பு வச்சுட்டு வறுவல் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் நல்லா காரசாரமாக வந்துட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக இது வந்துட்டு வாழை இலையில் சூப்பராக ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. உண்மையிலேயே அன்றைக்கி வந்துட்டு அம்மா வந்து செய்கிறது மாதிரியே நல்ல வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் உங்கள்கிட்டையும் வந்துட்டு இப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நீங்களும் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சிக்கன் கிரேவி குழம்பு செய்கிறதுக்கு வந்துட்டு மசாலா எல்லாமே வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை வந்துட்டு நல்லா பொடிசாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய பீஸாக போட்டோன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு அந்தளவு இருக்காது. சிக்கன் வந்துட்டு ஒரு மாதிரியாக சக்கையாக இருக்கிறது மாதிரியே இருக்கும். நம்ம குட்டி குட்டியாக கொஞ்சம் நறுக்கி போட்டோன்னா நல்லா வெந்துட்டு டேஸ்ட்டும் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வறுவலுக்கு மசாலா வறுக்கிறதுக்கு வந்துட்டு என்னென்ன சேர்த்துருந்தோன்னா வரமல்லி சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் சோம்பு, ஜீரகம், மிளகு கொஞ்சம் எல்லாமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக கசகசா சேர்த்துக்கணும். அப்புறம் வந்துட்டு அந்த கல்பாசின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு கண்டிப்பாக வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் அதை வந்துட்டு சேர்த்துக்கணும். கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் வந்து சேர்த்துட்டு அதோடு நம்ம வறுத்து ஆற வச்சு அரைக்கணும். மெயினாக வந்துட்டு நம்ம சிக்கன் குழம்பு வந்து நல்ல திக்னஸாக கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு உரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பல் 4 பூண்டு வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் உரித்து. அப்புறம் வந்துட்டு தக்காளி நம்ம எவ்வளோ குழம்புல போட போகிறோமோ அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு 2 கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மசாலா வதக்கிறப்பயே இதுவும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்து வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, தக்காளி எல்லாமே வந்துட்டு வதக்கிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் குழம்புல வந்துட்டு வதக்கி விடுறதுக்காக வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம எப்போயுமே குழம்பு செய்கிறப்ப ஃபுல்லாக அரைச்சி ஊற்றிட்டோன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அங்கங்கே தக்காளி பீஸ் வந்து நல்லா வெந்து சுருண்டு கிடக்கிறப்ப அது பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் வதக்கி விட்டுட்டு எடுத்துக்குவேன் அதில். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லா பொருளையுமே வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்துட்டு நான் வதக்கலை, லாஸ்ட்டாக சும்மா தான் மேலே வந்துட்டு அந்த சூட்டில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு எப்பயும் போல் வடைச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம திருப்பி மறுபடி பெரிய வெங்காயம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி வச்சுருந்தோம்ல, அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல் சிம்மில் வச்சுட்டு கூட. நல்லா எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நறுக்கி வச்சுருந்த சிக்கன் போட்டுட்டு நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். முக்கால்வாசி வந்து சிக்கன் இந்த கிரேவிலேயே வெந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு நம்ம தண்ணி, உப்பு, மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கலருக்கு வந்துட்டு வர மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு வந்துட்டு குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். உண்மையிலேயே பொறுமையாக இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி செய்கிறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போயுமே வந்துட்டு வீடியோலாம் பார்க்குறப்ப புது டிஷ் வந்து ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த மாதிரி வந்துட்டு செஞ்சால் தான் நம்ம மைண்டுக்குமே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எப்போயுமே அதே வேலையவே திருப்பி செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இல்லாமல், இப்போ சாம்பார்னால் நம்ம வந்து அம்மாச்சி இவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது மாதிரி எப்பயும் போல் பருப்பை வேக வச்சுட்டு காய் போட்டு மசாலாலாம் போட்டு தாளித்து விட்டு ரெடி பண்ணுறது அந்த மாதிரி மெத்தட்லேயே பண்ணுவோம். அது இல்லாமல் ஒரு சில பேர் வந்துட்டு தாளிக்கிறப்பயே காயெல்லாம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து பருப்பு போட்டு புளி ஊற்றி அந்த மாதிரியும் செய்வாங்க. அப்புறம் அரைச்சி விட்ட சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு நம்ம மாற்றி செய்வோம். அதே மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம பெரியவங்கள்ட்ட எப்படி கற்றுக்கிட்டோமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு எப்பயுமே வந்து மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு வந்துட்டு இது வந்து கண்டிப்பாக இந்த உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். அதுபோல் தான் நானுமே ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி கற்றுக்கிட்டோமோ அது வந்துட்டு கண்டிப்பாக மெமரியில் இருக்கும். ஆனால் புதுசாக வந்துட்டு கொஞ்சம் நம்மளும்
வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுக்கும் கொஞ்சம் மைண்டு சேஞ்சாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றுமே வந்துட்டு ஏதாவது இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டு செய்கிறத பார்த்து கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணுவேன். அதுவுமே வந்துட்டு ஒரு சில டைம் நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்துட்டு செம்மையாக அமைஞ்சிரும். கண்டிப்பாக சூப்பர் டேஸ்ட்டாக வரும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறோன்றப்ப அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி செய்கிறப்ப அந்த டேஸ்ட்டு வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கும். பசங்களுமே விரும்பிட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி யாரும் செய்கிறீங்க, நீங்கள் யாரெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் அது மாதிரி தான் செய்வேன். எதுவுமே வந்துட்டு புதுசாக ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்துட்டு அதை நம்ம உன்னிப்பாக கவனமாக செய்வோமா, அதனால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது வந்துட்டு அம்மா ஸ்டைல் தான். எப்போயுமே இது மாதிரி செஞ்சு பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நல்லா மசாலாலாம் வறுத்து அரைச்சி செஞ்சதுனால கண்டிப்பாக அம்மா எப்படி செய்கிறப்ப அந்த வாடை குழம்பு வந்து கொதிக்கிறப்ப வருமோ அதே மாதிரியே வாடையாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி செம்மையாக செஞ்சுருக்க, நல்லா இருக்குது உங்கள் அம்மா செய்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பசங்களுமே அம்மாச்சி வைக்கிறது மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த சிக்கன் கிரேவி எல்லாமே வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்ததுக்கப்புறம் சிக்கனும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கலாம். வேக விட்டதுக்கப்புறம் தான் திருப்பி மறுபடியும் நல்லா சுருளை வதக்கிட்டு அப்புறமா தான் வந்துட்டு உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஃபைனலாக அதுவுமே வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிறப்ப நம்மளுக்கு அதிலே தெரிஞ்சிடும் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போயுமே வந்துட்டு முட்டை அவிச்சிட்டு இப்படியே சாப்பிட்றத விட குழம்புல போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புலேயே வெந்ததுனால நல்லா அதுவுமே வந்துட்டு உப்பு காரத்தோடு நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கிட்டு சிக்கன் குழம்புல மட்டும் இல்லாமல் மட்டன் குழம்புலையுமே போட்டுக்கலாம். அதே மாதிரி கத்திரிக்காய் புளிக்குழம்பு எல்லாமே வைக்கிறப்பயுமே அதுலேயும் வந்துட்டு நான் வந்து முட்டை வேக வச்சு சேர்த்துக்குவேன். அதுவுமே வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு இதை வந்து குழம்பு யூஸ் பண்ணோம் ரைஸ்க்கு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து இட்லி ஊற்றிட்டு இந்த குழம்பு வந்துட்டு சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா வறுத்துட்டு எண்ணெயில் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் குழம்புனாலே இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். எல்லாமே வந்துட்டு சூப்பராக கரெக்டாக இருந்துச்சு. அதனால் மூடி போட்டு நல்லா நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். நல்லா இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு அந்த உள்ள கொழுப்பு எல்லாமே வந்துட்டு நல்லா வெந்து மேலே வந்து இருக்கும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். நல்லா ஆடை மாதிரி அந்த எண்ணெய் எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி ஏதாவது தூவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக ஜம்முன்னு நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறப்பையும் இதே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்புக்கு வந்துட்டு இந்த மசாலாலாம் வறுக்க தேவையில்லை. சும்மாவே நம்ம பச்சையாகவே அரைச்சிட்டு எண்ணெயில் வந்து அந்த மசாலாவை வதக்கிட்டு அப்படி தான் நம்ம செய்வோம். கோழி குழம்புக்கு வந்துட்டு தான் இந்த மாதிரி மசாலாலாம் நம்ம எண்ணெயில் வறுத்துட்டு செய்கிறப்ப அந்த வாசம் டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் நான் செஞ்சுருக்க மெத்தட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து முன்னாடி சிக்கனை தயிரில் வந்துட்டு ஊற வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மசாலா தடவி பொண்ணு தான் பொரிச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.